ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை கடை. இன்றைக்கி நம்ம இன்ஜினியர் மளிகை கடையில் எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னா, முருங்கை இலை சாதம் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற வீடியோ பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் மளிகை கடை, ஹோட்டல், ஜூஸ் அண்ட் நிறைய லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் செகண்ட் லாக்டவுனில் நாங்கள் நடத்தின ஹோட்டலில் ரெசிபிஸ் நிறைய கற்றுக் கொடுத்துருப்பேன். இட்லிக்கு மாவு அரைக்கிலேருந்து பிரியாணி, புரோட்டா அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கும். இன்றைக்கி நம்ம முருங்கை இலை சாதம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த மாதிரி வெரைட்டி ரைஸில் தக்காளி சாதம், லெமன் ரைஸு, கருவேப்பிலை சாதம் இந்த மாதிரியான நிறைய பார்த்துருப்போம். பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், வீடியோஸ் நிறையா இருக்கும். இன்றைக்கி நம்ம முருங்கையில் சாதம் பண்ணுறதுக்கு 1/2 கிலோ ரைஸை வடித்து எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம 1/2 கிலோ ரைஸில் தான் முருங்கையில் சாதம் பண்ண போகிறோம். நான் 1 கிலோக்கான மெஷர்மெண்ட்டையும் சேர்த்தே சொல்லியிருந்தேன். நீங்கள் ஹோட்டலாக, பிஸ்னஸாக, வெரைட்டி ரைஸ் பிஸ்னஸாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதே மெஷர்மெண்ட்டில் மல்டிபிள் பண்ணி பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் நல்ல லாபம் இருக்குது. ஏன்னா வெரைட்டி ரைஸ்க்கு இன்றைக்கி வாண்டட் ஜாஸ்தி. சரிங்களா? ஒரு பாத்திரம் மேலே அடுப்பில் ஏற்றிட்டு 100 ml நல்லெண்ணெய் சேர்க்குறோம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஃபஸ்ட் நம்ம கடுகு சேர்க்க போகிறோம். ஒரு 10 கிராம்குள்ளே கடுகு சேர்க்குறோம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே அப்புறம் உருட்டு உளுந்து, கடலைப்பருப்பு, கொஞ்சம் சீரகம் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இதை அப்படியே அதுக்குள்ளே சேர்க்குறோம். எல்லாமே ஒரு 10 கிராம்குள்ளே சேருங்க. கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது நல்லா பொரிஞ்சு வந்த உடனே ஒரு 3 இனுக்கு கருவேப்பிலை உருவி வச்சுருக்கேன். அந்த கருவேப்பிலை அப்படியே சேர்த்து இது கூட நல்லா பொரிய விடுதும். கருவேப்பிலை போட்டு முடிச்சுட்டு ஒரு 3 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். ஒரு கையளவு வேர்க்கடலை, ஒரு 4 பல்லு பூண்டு சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அதான் அப்படி இது கூட சேர்த்து அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம முருங்கை பொடி பற்றி பார்க்கலாம். முருங்கை சாதத்துக்கு முருங்கை பொடி ரெடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணுறது தான். இதுக்கான மெஷர்மெண்ட்டை இப்போ சொல்லியிருந்தேன். இன்னொரு வீடியோவில் பின்னாடி கண்டிப்பாக உங்களுக்கு பொடி செய்கிறது எப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். சரிங்களா? 300 கிராம் முருங்கையில், 100 கிராம் கருவேப்பிலை, துவரம்பருப்பு, உருட்டு உளுந்து, கடலைப்பருப்பு 3ல் எதுனாலும் சேர்க்கலாம். 3 மட்டும் மிக்ஸ் பண்ணி கூட சேர்க்கலாம். ஒரு 35 கிராம் பூண்டு, ஒரு 15 கிராம் வத்தல், ஒரு 10 கிராம் கல்லுப்பு, ஒரு 5 கிராம் காயப்பொடி, ஒரு 5 கிராம். இதெல்லாம் நீங்கள் ஒன்றா தனித்தனியாக வறுத்து பூண்டு, உப்பு, காயப்பொடி தனியாக வச்சுக்காங்க. மித்தது எல்லாத்தையும் அரைச்சி முடிச்சுட்டு இதெல்லாம் சேர்த்து திரும்ப அரைச்சி முடிக்கிறப்போ உங்களுக்கு ஒரு 100 கிராம் அளவுள்ள சூப்பரான முருங்கை சாதப்பொடி கிடைக்கும். இப்போ நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். சாதத்துக்கு தேவையான உப்பு எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்னா, 1 கிலோ ரைஸ்க்கு 30 கிராம் வடிக்கிறப்போ அந்த ரைஸ் கூட சேர்த்து வடிக்கணும். இந்த மாதிரி ஒரு 30 கிராம் போடணும். சரிங்களா? நம்ம 15 கிராம் அந்த ரைஸ் கூட போட்டு வடித்து எடுத்துட்டேன். இப்போ ஒரு 15 கிராம் போட்டிருக்கேன். உப்பு ஆயிலில் கரையாது. அதனால் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டு கரைக்கணும். நான் போன வீடியோவில் சொன்னேன், கருவேப்பிலை வீடியோவில் அந்த கிளிப்பிங்ஸ் மிஸ் ஆகிடுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி கரைச்சிக்காங்க. நான் சொல்கிற மெஷர்மெண்ட் கல் உப்புக்கு தான். நான் ரைஸ் வடிக்கும் போச்சுலையும் கல் உப்பு தான் போடுவேன். இப்பவும் கல் உப்பு தான் எடுப்பேன். பொடி உப்பு எடுக்கவே மாட்டேன். நீங்கள் சாதத்துக்கு மேலேயே பொடி உப்பு தூவுறீங்கன்னா நீங்கள் அதை உங்கள் ஸ்டாண்டர்டை பார்த்து போட்டுக்காங்க. அதனால் எந்த உப்பு போட்டாலும் ஆயிலில் கரையாது. கண்டிப்பாக தண்ணி ஊற்றி கரைக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம தால்சை ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு ஒயிட் ரைஸை மேலே ஏற்றிட்டு அப்படியே நம்ம அந்த ஒயிட் ரைஸ் கூட நம்ம தாளிச்சு வச்சுருக்க தால்சத்தை அப்படியே சேர்த்துடலாம். உங்களுக்கு இந்த வீடியோவில் கொஞ்சம் டவுட் இருக்குது, இந்த சாதம் வடிச்சு எடுக்கிறதுலேருந்தே பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் லெமன் ரைஸ் வீடியோ பாருங்கள். அதில் 1 கிலோ ரைஸுக்கு எவ்வளோ லெமன் ரைஸ் கிடைக்கும், வெயிட் படி நம்ம எத்தனை கிராம பிரிக்கலாம், எப்படி வடித்து எடுக்கணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லி கொடுத்துருப்பேன். ஏன்னா நம்மளை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எல்லா வீடியோவும் வடித்து காட்டும்போது அவங்களுக்கு கொஞ்சம் அப்படி இரிட்டேட் ஆகும். அதனால தான் நான் இந்த வீடியோவும் கருவேப்பிலை சாத வீடியோவும் ரைஸை வடித்து டேரெக்டாக பண்ணிட்டேன். தக்காளி சாதமும் லெமன் சாதம் ஃபுல்லாகவே பண்ணி காமிச்சிருப்பேன். இன்னும் வரக்கூடியதையும் அப்படி ஃபுல்லாக காமிக்கேன். ரைட்டுங்களா? இப்போ நம்ம தால்சத்தை தட்டியாச்சு. இப்போ கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் தால்சத்தையும் நம்ம முருங்கை பொடியையும் சேர்த்து கிண்டுற டைம் சாப்பாடு தன் சூட்டில் இருக்கணும். சரிங்களா? ஒரு மிதமான சூட்டில் கண்டிப்பாக இருக்கணும். ஃபுல்லாக ஆறுன பிறகு தட்டி கிண்டுனா அந்த ஃப்ளேவர் கிடைக்காது. சரிங்களா? இந்த சாப்பாடு லைட்டான ஒரு தன் சூட்டில் இருக்கிறப்போ அந்த பொடி படுறப்போ லைட்டான ஒரு சூப்பரான ஃப்ளேவரை கொடுக்கும். அந்த பச்சை வாடை எதுவுமே இருக்காது. சரிங்களா? அதனால் நல்லா அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இப்போ முருங்கை பொடிக்கான மெஷர்மெண்ட் என்ன? இப்போ 1 கிலோ அரிசியை சோறா மாற்றி கிண்டுறப்போ 100 கிராம் வரை முருங்கை பொடி சேர்க்கலாம். சரிங்களா? 1 கிலோக்கான மெஷர்மெண்ட்டு மினிமமாக சேர்க்கறதா இருந்தால் 60 கிராம்லேருந்து 100 கிராம்குள்ளே உங்களுக்கு எப்படினாலும் பார்த்து சேருங்க. கூட சேர்க்க ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இந்த முருங்கையில பொடி உங்கள் ஏரியாவில் ரேட் அதிகம், முருங்கைக்கீரை காஸ்ட் அதிகம் அப்படின்னா நீங்கள் 60 கிராம் சேருங்க. நல்லா சூப்பராக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கொடுக்கணும் அப்படின்னா 100 கிராம் வரை சேர்க்கலாம். நீங்கள் சேர்த்து பாருங்கள், உங்களுக்கு ஃப்ளேவர் கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி முருங்கை இலை செலெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா இலையா நல்லா மீடியமான இலையாக பார்த்து எடுக்கணும். முத்தல் இலை எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி கலர் கொடுக்காது. சரிங்களா? நல்லா இலையா நோய் இல்லாத இலையாக பார்த்து சூப்பராக எடுங்க. முருங்கை சாதம் அப்படி கலர்ஃபுல்லாக அப்படி செமத்தனமாக இருக்கும். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டா நம்ம சூப்பரான முருங்கை சாதம் ரெடி. செமத்தனமாக இருக்கும். பிஸ்னஸாக கொண்டு போகிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரியான வெரைட்டி ரைஸில் முருங்கை சாதம் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப வாண்டடானது. இந்த முருங்கை பொடியை நீங்கள் தாராளமாக சும்மா கூட இட்லி தோசைக்கு வச்சு கூட சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரியான முருங்கை சாதம் செஞ்சுட்டு வெரைட்டி ரைஸ் இதை நீங்கள் எவ்வளோ கொடுக்கலாம், என்ன ரேட்டு கொடுக்கலாம், ஒரு கண்டெய்னரில் வச்சா அந்த கண்டெய்னர் எத்தனை கிராம் வரும்,
1 கிலோ அரிசியை நம்ம பொங்கி எடுக்கிறப்போ வந்து நமக்கு வந்து எவ்வளோ சாதம் கிடைக்கும், என்ன ரேட் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத லெமன் ரைஸ் வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். ஃப்ரெண்ட்ஸ் யாரும் மளிகை கடை வைக்கணும், ரோட் சைடில் சிம்பிளாக ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணும், இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணால் கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிரோஜனமாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.